அரைக்க வேண்டிய பொருள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கணும். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் துருவல் பண்ணி 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணுங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. ஒரு பட்டை 1 போட்டுக்கணுங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி போட்டு வதக்கி விடணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணுங்க. அப்போ தான் கிரேவிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டு வதக்கி விடணுங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இப்போ குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. அரைச்ச தக்காளி விழுதை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ நூக்கல் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இது ஒரு கிரேவிங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டு இப்போ தேவையான கல் உப்பு போட்டுக்கலாங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டு இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கணுங்க. மிக்ஸி கழுவி தண்ணியும் விட்டுக்கணும். மிக்ஸி கழுவின தண்ணி விட்டுக்கணுங்க. காய் வெந்ததும் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழையை போட்டு இறக்கி விடணுங்க. நூக்கல் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு பொருத்தமாக இருக்கும்.